மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. இப்போ புதுசா தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் வந்திருக்கு. அவருக்கான ஆதரவு உங்க தொகுதியில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் தான் வருவார். 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கு? விசிலுக்கு தான். ஏன் இந்த தொகுதிக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுதுன்னு நான் கேட்குறேன். பொதுவாக தமிழ்நாட்டுக்கே மாற்றம் தேவைப்படும். அதனால தான் டிவிக்கு சப்போர்ட். டிவி பார்க்குற டெய்லி செய்தி பார்ப்பேன். நிறைய வெட்டு குத்து கொலை நடக்கும். ஆமாம், ஓகே. அதனால தான் அந்த இடமும் நான் மாறிட்டேன். விஜய் தான் ஓட்டு பண்ணி மாறிட்டேன். ஆவிகா சார்பில் ஆதவர்ஜுனா நிற்கிறார் இந்த இடத்துல. திமுகவை தாண்டி அவர் இங்கே ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். விஜய் உயிர் என்ன வரனா. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட வாக்கு யாருக்குக்கா? விஜய். விஜய்க்கா? ஆமாம். ஏன் விஜய்க்கு போடுறீங்க இந்த தடவை? இந்த வாட்டி இந்த ஆட்சி மாறன் புது ஆள் வரணும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நல்லா செய்யலையோ அந்த தொகுதிக்கு? அரசியலில் டிவி பார்க்குற டெய்லி செய்தி பார்ப்பேன். நிறைய வெட்டு குத்து கொலை நடக்கும். ஆமாம், ஓகே. அதனால தான் அந்த இடமும் நான் மாறிட்டேன். விஜய் தான் ஓட்டு பண்ணி மாறிட்டேன். சரி சரி சரிம்மா. விஜய் மேலே என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்குது இந்த தடவை அவர் வந்தாருன்னா? விஜய் ஆட்சி நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? சரி சரி. ஆமாம், இந்த மாதிரி இதெல்லாம் நடக்காதுன்னு எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்பு சட்ட ஒழுங்குலாம் நல்லா இருக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்குன்னா? ரெட்டலைக்கு தான். இதுக்கு முன்னாடி இந்த திமுக ஆட்சி எந்த நல்லது பண்ணியிருக்காங்களா தொகுதிக்கு? பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி குறைகள் நிறைய இருக்குது. நிறைய கொஞ்சம் இருந்தாலும் குறைகள் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரில. அதை பற்றி அவங்களாம் கண்டுக்கிறாங்களான்னு தெரில. அதே மாதிரி அதிமுக வந்து முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய பிரிவினைகள்லாம் வந்தது மாறிடுச்சுன்னு சொன்னாங்க. அது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிஜேபி சேர்ந்துருக்காங்க இந்த தடவை, பாமக சேர்ந்துருக்காங்க. அந்த கூட்டணிலாம் சேர்ந்தது பிரச்சனை இல்லையா? அப்பயும் அதிமுக தான் போடுவீங்களா? அது அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி ஜெயிக்கிறதுக்கோசம் இப்போதைக்கு இது பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா இப்போ கடுமையாக இருக்குல்ல போட்டி, அதனால அவங்க தொகுதியை சேர்த்துருக்காங்க. அதனால இருக்கும் கூட்டணி அப்படின்றீங்க. இப்போ புதுசாக தமிழக வெற்றிக் கழகம் வந்திருக்கு இந்த தேர்தலில். அவங்க மேலே இருக்கிறவங்களோட எதிர்பார்ப்பு என்ன? அவங்க தெரில நமக்கு சரியான. சரிண்ணா. சமீபமாக விஜய் இங்கே வந்திருந்தாரு, பார்த்தீங்களா? அதான் அங்கே பாதியிலே இதுவாக கட் ஆகிடுச்சு. இங்கே கொடுத்துருந்தாங்க அனுமதி, ஆனால் இது மறுக்கப்பட்டாங்கண்ணா. ஒழுங்கான ப்ரொடெக்ஷன் தரல கொளத்தூர்ல அப்படின்ற மாதிரி சொல்லி போலீஸ் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்களா. அதனால அவருக்கு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. விஜய் வந்தா எந்த மாதிரி நல்லதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? தெரியலங்க, ரெட்டையில வந்தா நல்லா இருக்கும். சரி, ஓகே. அந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட வாக்கு யாருக்கு? எந்த கட்சிக்கு? ஐயோ, எந்த கட்சி சொல்லலாமா? சொல்லாமே, தப்பு இல்லை. அப்படிங்களா? இந்த 5 வருஷத்துல என்னென்ன மாதிரி நல்லதெல்லாம் செஞ்சிருக்காங்க அவங்க? இந்த 5 வருஷத்துல என்னென்ன மாதிரி நல்லதெல்லாம் செஞ்சிருக்காங்க உங்க தொகுதிக்குன்னு கேட்குறேன். அப்படியா? என்னமோ நமக்கு தேவையானது ஓரளவுக்கு செய்திருக்காங்க. சரி, இப்போ திமுக அதிமுக அந்த கட்சி தான் மாறி மாறி வருது. புதுசா வரவங்களுக்கு மாற்றத்துக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாமான்னு கேட்க. அது அவங்க விருப்பத்தை பொறுத்து. அதான் நீங்க உங்களோட விருப்பம் சொல்லுங்க. என் விருப்பம் ஒன்னே தான். அப்படியா? திமுக தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில உங்களோட வாக்கு யாருக்குக்கா? உதயசூரியன் தான் போட்டோம். அப்படிங்களா? கடந்த 5 வருஷமா அவங்க எந்த மாதிரி நல்லதெல்லாம் செஞ்சிருக்காங்க தொகுதிக்கு? 5 வருஷமா நல்லதே தான் செய்யுங்கிறாங்க. எல்லாமே நல்லதான் செய்யறாங்க. திருப்பி அவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்கும். அவங்களுக்கே தான் வாய்ப்பு. அவங்க தான் வருவாங்க, அவங்க தான் போடுறேன் இனிமேல் தான் நான். அப்படிங்களா? புதுசா அந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் இருக்குல்ல, விஜய் வருது. விஜய் வந்து சிங்கமாக நிற்கிறாரு. சிங்கிளா அவர் சிங்கிளாக நிற்கிறவங்க இப்போ இது மாதிரி ஒரு கொஞ்சம் பேருங்க ஏதோ ஒரு 2 தொகுதி ஒரு தொகுதி வருவா மாதிரி ஃபுல்லாகவும் வரமாட்டாங்க. அவங்க தொகுதியில் அவங்களுக்கு எந்த மாதிரி இது இருக்கும், ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆதரவு வந்து நம்ம பசங்க தான், இந்த காலேஜ் பசங்க, அந்த பசங்க தான் அவருக்கு. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து புதிய சொன்னிக்கு தான் போடுவாங்க, சாலினிக்கு தான் போடுவாங்க. மொத்த பேருமே எல்லாம் என் வயசில் இருக்கிறவங்கெல்லாம் சாலினிக்கு தான் போடுவாங்க. அவர் தான் வரணும், அவர் தான் வராது. சரி, அது நான் சொல்லுவேன். அவ்வளோதான். அதே தான். சாலினி வந்தாரா, அப்புறம் புள்ள வராரா, அவங்க அப்பா வந்தாரா, புள்ள வராரா, கலைஞர் வந்தாரா. அதான் வாரிசு அரசியல் மாதிரி இருக்கிறதுனால வாரிசே தான் வரும். இப்போ சாலினி வந்தால் சாலினி வராரு, அப்புறம் வந்து உதய சாலினி வராது. உதயநிதி உதய மாறனா உதய சாலினி உதய சாலினின்னு சொல்றது.
சரி, அது வாரிசு அரசியலா இருக்குல்ல, அது பரவாயில்லையா? அந்த வாரிசுக்கே தான்மா வரும். ம், ம். அதில் வந்து இவங்க வந்து வில்லிவாக்கத்து தொகுதியில் வந்து இவங்க தான் நிற்பாங்க எப்பவுமே. வில்லிவாக்கம் மாவட்டம் சரி. இங்கேயாவட்டும் இந்த தொகுதியில் வந்து இவங்க தான் வர்றது. அவங்களுக்கு ஏதோ நான் இப்போ 60 வயசு எனக்கு ஆச்சு, 62. நான் 40 வருஷமாக அவங்களுக்கு தான் போடுறேன். சரிம்மா, சரி. 18 வயசுலேருந்து ஓட்டு வந்தது எனக்கு. 18 வயசுலேருந்து அவங்களுக்கு தான் போடுறேன். சரிம்மா, எங்கள் அப்பாவும் கலைஞர் கட்சி தான், ஆஹா. அதனால நாங்களும் கலைஞர் கட்சி தான். சரிம்மா, சரி, ஓகே. அதே வார்த்தை வாழ்த்துக்கள். சீமானுக்கு போடலாம். அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மாற்றமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓகேக்கா. போடலாம். இப்போ புதுசாக தாவே கலந்து விஜய் அவர்கள் கிளம்புறங்கிறாரு. எப்படி ஃபீல், அது அவங்களுக்கான ஆதரவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்கள் தொகுதியில்? ஆதரவு தெரியல. இளம் வயதினர் தான் கொஞ்சம் ஆர்வமாக இருக்காங்க. ம், ம். அவங்க ஓட்டு போடலாம் விஜய்க்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கு? விசிலுக்கு தான், விசிலுக்கு தான். ஓகே. கன்பாம். ஆ, இல்லையா நோட்டாவுக்கு யாருக்குமே போட மாட்டேன். ஆ. இந்த கடைசி 5 வருஷம் திமுக ஆட்சியில் என்ன நல்லதும் செய்யலைங்களா? நிறைய போதை ம், ம். இருக்குதா, அதை ஒழிக்கணும். ம். சின்ன சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க எல்லாம் இருந்து அது நிறைய நடக்குது. அது யார் ஒழிச்சு நல்லதை செய்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. ம், ம். அது ஸ்கூல் பசங்களை இருந்து சின்ன சின்ன பசங்க வந்து கஞ்சா, அதிகமான கஞ்சா. ம், ம். அது நம்ம நாட்டுக்கு ரொம்ப கேடு. ம், பெற்றவங்களுக்கும் கஷ்டம். ம், ம். அதெல்லாம் ரொம்ப அவர் நல்லதை செஞ்சாருன்னா கண்டிப்பாக அவர் செய்வார். ம். அதை ஒழிச்சிட்டாருன்னு வச்சுக்கம்மா, 100க்கு 100 அவர் தான். அது நிறைய போதைங்க அதிகமாகி போச்சு. எங்களை மாதிரி ஆளுங்க அதை வெறுக்கிறோம். ஆமாம், அவர் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக பண்ணணும். பண்ணாருன்னா நன்மையே அவருக்கு கிடைக்கும். ஆனால் இது வரையும் அவர் பண்ணலை. இப்போ தான் வராரு. பண்ணலை. பண்ணதுனால என்னாச்சு, 1 9 ஆச்சு, 9 1000 வந்துச்சு. ம், ம். இப்போ எங்களை மேலே ஆளுக்கு நாங்கள் வெறுக்கிறோம். புரியுது. மாற்றோட்டம் கிடைச்சால் ம், ம். மாறுமா? நாட்டு மக்கள் சின்ன சின்ன பசங்களாம் தெளிவாக ஆவாங்களா? ஸ்கூல் பசங்க வரையும் வச்சு கொண்டு போகிறாங்க. இது கொஞ்சம் கண்டிஷன் கிடையாது. அப்போ எங்களை மாதிரி ஆளுக்க தானே சின்ன பசங்க விசிலோ ஏதோ எப்படியோ நிட்டு எதுவுமே இல்லை, பேசாத நோட்டாவை போட்டு வந்துடும். யாருமே வரக்கூடாதுன்னு போட்டு வந்துடும். உண்மை என்னுடைய முயற்சி அதுதான். சரி. நாடு நல்லா இருக்கணும், பசங்க ரொம்ப நல்லா தெளிவாக வரணும், படிப்பில் முன்னேறணும், உழைச்சி படிக்க வைக்கிறோம். ஸ்கூல்லேயும் ஒரு இது கிடையாது. நம்ம செய்யலாமே, கண்டிஷன் போடுங்க, அப்பமே தண்ணி கொடுங்க. ஏன் இந்த அளவுக்கு வருது? நிறைய கஞ்சா, அதுதான், வேற ஒன்றும். சரி, 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கா? இப்போதைக்கு விஜய். இப்போதைக்கு விஜய் போடலாம் நினைக்கிறோம். மாற்றி வந்தால் எதனா நடக்கும்னு நம்பிக்கை. ஓகேக்கா. இந்த உங்கள் தொகுதியில் வந்து இந்த பிரச்சனை முக்கியமாக இருக்குது, இதை வந்து தாவேக்கா சார்பில் ஏதாவது சரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ன பிரச்சனை? அப்படி பார்த்தேன்னா பசங்க தான் மெயினாக. இந்த டீச்சரில் பசங்க நல்லா இருக்கணும். காலேஜ் பசங்க, சின்ன சின்ன பசங்களுக்கு நல்லது பண்ணால் நல்லா இருக்கும். அதை தான் மெயின். மிச்சம்லாம் இல்லை, இந்த கஞ்சா இது மாதிரி ஒழிக்கணும், அவ்வளோதான். மிச்சம் எந்த ஒரு பிரச்சனை. ஓகேக்கா. இப்போ ரீசெண்டாக ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து இங்கே பிரச்சாரம் நடத்தினார். அப்போ பாட்டில் வீச்லாம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தப்போ நீங்கள் இருந்தீங்களா? நான் இல்லை. இல்லை இல்லை. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன நினைக்கிறீங்க? அது மாதிரி நடக்காத இனிமேட்டு பார்த்துக்கணும், அதுதான் மெயின். மெயினாக ஃபஸ்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட் நல்லா பார்த்துக்கணும். ஓகே. சின்ன சின்ன பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுதான் மெயின். அதாவது பெரியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னா சின்ன சின்ன பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும். அதுதான். இந்த கஞ்சா இந்த இதெல்லாம் ரோட்டில் அடிக்காத பசங்களை கண்டிச்சு வரைக்கும், அதுதான் மெயின். காலேஜ் பசங்க ஃபஸ்ட்டு பாதுகாப்பு கொடுக்கணும், சின்ன சின்ன பசங்களுக்கு பாதுகாப்பு. எந்த ஆட்சி வந்தாலும் அதுதான் நடக்கணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கா? ஸ்டாலின். ஸ்டாலின். என்ன மாதிரி நல்லதெல்லாம் நடந்திருக்கு இந்த 5 வருஷத்தில்? எல்லாம் நம்ம தெருவில் எல்லாம் பண்ணுறாங்க, நல்லது தான் பண்ணுறாங்க. அப்படிங்களா? ரோடு இது பண்ணுறாங்க, தண்ணி இல்லைன்னா ஃபோன் பண்ணி சொல்கிறோம், அதெல்லாம் எல்லாம் கரெக்டாக. இப்போ புதுசாக தாவேக்கா கட்சி வந்திருக்கு இல்லைங்களா, தமிழக வெற்றி கழகம் விஜயோடது, அவருக்கான ஆதரவு உங்கள் தொகுதியில் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? எங்கள் தொகுதியில் ஆதரவெல்லாம் கிடையாது. முக ஸ்டாலின். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்குண்ணா? டிவிக்கு. டிவிக்கு. ஏன்னா எந்த காரணம் தெரிஞ்சுக்கலாமா? புது மாற்றம் வரணுன்ற எதிர்பார்த்து. கடந்த 5 வருஷம் திமுக என்னென்ன மாதிரி நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க உங்கள் தொகுதியில்? நல்லது பண்ணியிருக்காங்க, ஆனால் எல்லா மக்களுக்கும் போய் சேருதுன்னா கண்டிப்பாக போய் சேரல. ஏன் இந்த தொகுதிக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுதுன்னு நான் கேட்குறேன். பொதுவாக தமிழ்நாட்டுக்கே மாற்றம் தேவைப்படுது, அதனால தான் டிவிக்கு சப்போர்ட். ஓகேண்ணா. காரணம் என்னென்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு புது ஆள் வரட்டுமே, புது ஆள் ஆளட்டுமே. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட வாக்கு யாருக்கா?
முக ஸ்டாலின் என்ன மாதிரி நல்லதெல்லாம் செஞ்சுருக்காங்க வில்லிவாக்கம் தொகுதியில்? எல்லாத்துக்குமே நல்லது தான் செய்கிறாரு, எல்லாருக்குமே. ஓகேக்கா. தாவேக்கா விஜய் அவர்கள் வந்து புதுசாக இந்த தேர்தலில் களமிறங்க இருக்காரு. அவருக்கான ஆதரவு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க தொகுதியில்? அது தெரியாது, அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம், அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் முக ஸ்டாலின் தான் போடுவேன். சரி. உதயநிதி, முக ஸ்டாலின் 2 பேருமே தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்குன்னா? ரெட்டலி தான் போடுவது ஐயா, ஆ மாற்றமே இருக்காது. எம்ஜிஆருக்காக ரெட்டலிக்கு தான், என் உயிருக்கு வரைக்கும் ரெட்டலை தான். ஓகே. இப்போ வந்து பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சிக்குலாம் கூட்டணி எந்த கட்சி இருந்தாலும் சரி, யார் கூட அலைஷன் நிற்குதோ எம்ஜிஆருக்காக ரெட்டலிக்கு போடுவேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கா? மாற்றம் போடலான்னு ஒரு எண்ணம். அதான் எந்த கட்சிக்கு? அது சொல்லக்கூடாது. சரி, ஓகே. இப்போ திமுக ஆட்சி இல்லாமல் வேற யாராவது வந்தால் நல்லா இருக்கும். ஆமாம். ஓகேக்கா. இப்போ புதுசாக தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களது வந்திருக்கு. அவருக்கான ஆதரவு உங்கள் தொகுதியில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் தான் வருவார் நினைக்கிறேன். அப்படிங்களா? ஓகே. இப்போது ரீசெண்டாக பிரச்சார கூட்டம் நடந்துச்சுல்ல, அதில் கூட பாட்டில்லாம் வீசி பிரச்சனை பண்ணதா சொன்னாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது வேணும் செய்கிறது தானே. வேணும் செய்கிற தவறு தான் அது. யார் செய்கிறாங்கன்றது யார் கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்கள். அவர் வரனால பண்ணுறாங்களா என்னவோ, கடவுளுக்கு தான் நிச்சயம். ஆனால் மாற்றம் வரணும். ஏன்னா எப்பொழுதும் பிறந்து வளர்ந்ததுலாம் எம்ஜிஆருக்கு தான் போட்டுன்னு இருந்தோம். இன்ன வரையிலும் அவருக்கு தான் போட்டுன்னு இருந்தோம். இந்த வாட்டி மாற்றி போடலான்னு ஒரு எண்ணம். 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கு? விஜய் தான். விஜய் தான். கடந்த 5 வருஷத்தில் திமுக என்னென்ன மாதிரி நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க? எங்கே பண்ணுறது எல்லாருக்குமே தெரியுமே. அப்புறம் ஒரு மாற்றம் வேணுன்றதுனால. ஆமாம், ஒத்தரே வரக்கூடாதுல்ல, மாறணும். இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். என்ன மாதிரி எதிர்பார்ப்புலாம் இருக்குது விஜய் கட்சி மேலே? அதுதான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் விஜய் ரசிகர் தான். நாங்கள் முன்னாடி அம்மாவுக்கு போடுவோம், அம்மா போன பிற்பாடு விஜய். 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கா? ஆதவர்ஜன். ஓகே, அவருக்கு தான் வாக்களிக்கும். கடந்த 5 வருஷமாக திமுக என்னென்ன மாதிரி நல்லதெல்லாம் செஞ்சுருக்காங்க? அதால் எங்களுக்கு எதுவும் பண்ணலைங்க. உங்களுக்கு எதுவும் வரல, ஒரு மாற்றம் வேணுன்றதுனால? மாற்றம் வேணும். இப்போ ரீசெண்டாக நடந்த பிரச்சார கூட்டத்தில் பாட்டெல்லாம் வீசி நிறைய பிரச்சனை நடந்துச்சு இல்லையா? நீங்கள் இருந்தீங்களாங்க? இல்லை நான் 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்குண்ணா? டிவிக்கே தான் நம்மளுக்கு. அப்படிங்களா? இந்த 5 வருஷத்தில் திமுக என்னென்ன மாதிரி நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க தொகுதிக்கு? நிறைய பண்ணிட்டாங்கம்மா. என்ன சொல்கிற மாதிரி இல்லை, சர்க்காஸ்டிக்காக சொல்கிறீங்க, நிறைய பண்ணிட்டாங்க. ஆமாம்மா. சரிங்கம்மா. ஆதவர்ஜன் அவர் தான் நிற்கிறாரு. அவர் என்னென்ன மாதிரி நல்லதெல்லாம் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறீங்க? அவருக்காக ஓட்டு போடலாமா? நம்ம விஜய்க்காக போடுறோம். ஓகே, ஒரு மாறுதல் தான், வேறு எதுவும் இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கு? நாங்கள் விஜய்க்கு தான் போட போகிறோம். அப்படிங்களா? விஜய்க்கு தான் போட போகிறோம். இந்த கடைசி 5 வருஷம் திமுக ஒழுங்காக பண்ணலையா? பண்ணலை, எதுவும் பண்ணல. ரோடு கூட சரி பண்ணல. மழை வந்தால் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். தண்ணி நின்று போய் கொசுங்கெல்லாம் கடிக்குது. நாங்கள் விஜய்க்கு தான் போட போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கா? டிவிக்கே. இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி நல்லதெல்லாம் திமுக பண்ணியிருக்காங்க இந்த தொகுதிக்கு? இந்த தொகுதிக்கு வந்து பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க, பாதி பண்ணியிருக்காங்க, மற்றபடி வேறு எதுவும் பண்ணல. ஓகே. இப்போ டிவிகே சார்பாக ஒரு பாத்ரூம் இல்லை, அது கேட்டோம் நாங்கள். இங்கே இருக்கிறவங்க கிட்ட, எம்எல்ஏ கிட்ட கேட்டால் இடத்த எங்ககிட்ட காட்டுங்கன்னு கேட்குறாங்க. ரெஸ்ட் ரூம் எங்கேயுமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க வியாபாரிங்களோ சரி, பொதுமக்களோ சரி வந்து கேட்குறாங்க, என்னம்மா ஒரு பாத்ரூம் கூட இல்லைங்களே. நாங்கள் கேட்கட்டோம், என்ன சார் ஒரு பாத்ரூமுங்க ஐயா கட்டு கொடுங்கண்ணே. அம்மா நீங்கள் இடம் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் கட்டி விட்றோம் அப்படின்றாங்க. அப்போ நாங்கள் இடத்த கொடுத்து நீங்கள் கட்டுவீங்களா? உங்களுக்குன்னு ஒரு எதுவும் ஒதுக்குப்பட எதுவும் இல்லையா அப்படின்ட்டு நாங்கள் கம்முன்னு இருக்கோம். எங்களுக்கு டிவிக்கே வந்தால் ஒரு மாற்றம் வரும்ன்ட்டு ஒரு இது ஆசைப்படுறோம், அவ்வளோ. இப்போ வில்லிவாக்கத்தில் வந்து ஆதவர்ஜன் பிரச்சார கூட்டம் நடத்தினாரு, பார்த்தீங்களா? தெரியும். நீங்கள் போனீங்களா? நான் போல, நான் மார்க்கெட் போயிட்டு வர சொல்ல அவர் நடந்து வந்தால் நான் பார்த்தேன். அப்படிங்களா? பிரச்சார கூட்டம் நடக்கும்போது பாட்டெல்லாம் வீசினாங்க. ஆமாம், வீசினாங்களாம். அதுதான், அது ரொம்ப தப்பு இல்லையா? அவர் வந்திருக்காருங்க. யாராக இருந்தாலும் போட்டி போடுங்க. நீங்களா நாங்களா, ஜெயிக்கிறது தோக்குறது எல்லாமே இப்போ விஷயம்தான், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் வந்து அது மாதிரி செய்கிறது தப்பான வேலை தானே. அது யார் செய்கிறாங்கன்னு தெரியல. இவங்களால் செஞ்சாங்களா, இல்லை டிஎம்கே செஞ்சாங்களா, இல்லை வேறு யாருன்னா செஞ்சாங்களா நம்மளுக்கு தெரியல. ஆனால் வந்துச்சு, நாங்கள் யூடியூப்பில் பார்த்தோம், இங்கே ஒரே பரபரப்பாக இருந்துச்சு. ஆனால் அவர் நடந்து வரப்போ நாங்கள் எல்லாமே பார்த்தோம். அப்படியா? ஆமாம், பார்த்தோம். சிக்கோ நகரில் வந்தார், பார்த்தோம். அப்புறம் தளபதியும் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம் வருவாங்கன்னு. இங்கே போலீஸ் ப்ரொடக்ஷன் அவ்வளோ இல்லாதனால அவர் வரல. வராததுக்கு நல்லது. அப்படிங்களா? ஆமாம். ஏன்னா வந்துட்டு ரொம்ப கூட்டம், சரியான கூட்டம். வந்துட்டு எதனா ஒன்று ஆயிட்டு அதை வச்சு கொஞ்சம் இது பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால் அவர் எப்போ ப்ரொடக்ஷனில் நல்லா கரெக்டாக வருதோ அப்போ வரட்டும்.
அவர் வராமல் இருந்தால் பணியூர்லேயே இருக்காரு அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. வந்தால் இப்படி வந்து கூட்டத்தில் ஏதாவது பண்ணிடுறாருன்னு விமர்சனம் பண்ணுறாங்க. அது ஏம்மா அவங்க சொல்கிறது அவங்க உண்மைதான். அது எப்படியாச்சும் வர வைக்கணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், ஏதாச்சும் செய்யணுன்ட்டு அவங்க வந்து ஏதேதோ பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து மீண்டு வரணும். வந்தால் தான் புரியுதுங்களா, தளபதி வருவார். நாங்கள் ஆசைப்படுறோம், பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா? இங்கே எப்பவுமே ஸ்டாலினி அவர் தான் வருவார். வேறு யாரும் இது விஜய்க்கு வாய்ப்பு உண்டு. உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா? விஜய்க்கு பண்ணுவாங்க இருக்கிறோம். எம்ஜிஆர் அந்த மாதிரி அவங்க தான் போட்டிருந்தேன். இப்போ வந்து விஜய் தான் போடுவேன். விஜய் தான் எனக்கு பிடிக்கும். இப்போ அவருக்கு தான் உங்களோட ஆதரவு? ஆமாம், அது முதல்ல விஜய் தான் எனக்கு தெரியும். விசில் சீன் தான் தெரியும். 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கா? யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய வாக்கு. யார் நல்லா செஞ்சுருக்காங்க இந்த 5 வருஷத்தில்? இதுக்கு புதுசாக வர்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. பழைய 2 கட்சி இருக்குது, அதில் செஞ்சுருக்கிறாங்க. திமுக நல்லா செஞ்சுருக்குது. புதுசாக அந்த கட்சினா தமிழக வெற்றி கழகம் சொல்கிறீங்களா? தமிழ் விஜய்லாம் இப்போ புதுசாக வரவர் தானே விஜய்லாம். அப்போ உங்களோட ஆதரவு விஜய்க்கா? எது உங்களோட ஆதரவு விஜய்க்கான்னு கேட்குறேன். ஏன் விஜய்க்கு தான். ஓகே. தாவேகா சார்பில் ஆதவர்ஜுனா தான் இந்த இடத்துல நிற்கிறாரு. அவருக்கு ஆதரவு இருக்குமா உங்கள் இடத்துல இருந்து? இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கா? டிவிகே. இந்த 5 வருஷத்தில் திமுக என்ன மாதிரி நல்லதெல்லாம் செஞ்சுருக்காங்க இங்கே? பண்ணியிருக்காங்கப்பா. ஆனால் நாங்கள் இந்த வாட்டி டிவிக்கு தான் போட போகிறோம். புதுசாக ஒரு வாய்ப்பு இருக்கலான்னு இருக்கீங்க? கண்டிப்பாக. தாவேகா சார்பில் ஆதவர்ஜுனா நிற்கிறார் இந்த இடத்துல. திமுகவை தாண்டி அவர் இங்கே ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். பாசிபிள் நிறைய. தேங்க்ஸ் மேம். அவரோட எஃபெக்ட் நல்லா இருக்குது, அதனால் பண்ணுவார். 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியோட உங்கள் வாக்கு யாருக்குண்ணா? என்னுடைய வாக்கு புதுசாக வர்றவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது, நல்லது செய்யணுன்றவருக்கு. இவர் வந்து முடிஞ்ச அளவு, ஏன்னா எல்லாத்தையும் இங்கேருந்து சுரண்டாமல் அவருடைய சொந்த காசில் போட்டு செய்கிறாரு. அதனால் வந்து அவர் வரணும், நல்லது செய்யணும். நம்மளுக்கு வந்து இப்போ எனக்கு வந்து வயசுக்கு அவர் புள்ள மாதிரி அண்ணா. அதனால் வந்து நம்ம வீட்டு மகனாக அவர் நல்லா இருக்கணும். மேலும் மேலும் வந்து நம்ம தமிழகத்தை வந்து முன்னேற்றணும். எல்லாரும் சொல்கிறாங்க ஒன்றுபடுவோம், ஒன்று வெல்வோன்னு. என்ன ஒன்றுபட்டு ஒன்று வெல்றது தெரியல. ஆனால் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சாலே போகிறோம். யாரும் ஒன்றுபட்டு ஒன்று வெல்லணும்னு இல்லை. இவர் முடிஞ்ச அளவு வந்து செய்வார்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதுனால என்னுடைய வாக்கும் என் குடும்பத்தில் இருக்க எல்லாருடைய வாக்கும் இவருக்கு தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்குண்ணா? என்னுடைய வாக்கு ஆதவர்ஜுனா அவருக்கு. விசில் அவருக்கான ஆதரவு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? சிறப்பாக இருக்கு, மிக சிறப்பாக இருக்கு. கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேண்ணா. ஒட்டுமொத்தமாக தொகுதியில் அவருக்கான ஆதரவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் தான் மெயின். அவருடைய சின்னம் தான் விசில் சின்னம்னா போடுவாங்க அப்படின்ற ஒரு. அவருக்கும் நல்லா பேசிகிட்டு இருக்காரு. ஆதவர்ஜுனாவும் சிறப்பாக பேசுகிறாரு. பார்ப்போம். ஓகேண்ணா. கண்டிப்பாக ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கு? என்னோட வாக்கு வந்து விஜய்க்கு தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து வில்லிவாக்கம் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கு? இப்போ தாவேகா வந்து புதுசாக வந்திருக்காங்களே இந்த எலெக்ஷனில், ஆதவர்ஜுனா இங்கே இந்த இடத்துல நிற்கிறாரு. அவருக்கு ஆதரவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருக்கும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், கொஞ்சம் இருக்கும். விஜயோட இதில் வரும். ஓகேண்ணா. என்ன மாதிரி நல்லது இந்த 5 வருஷத்தில் பண்ணியிருக்காங்க வில்லிவாக்கம் தொகுதியில்? இப்படி நல்லது பண்ண பரவாயில்ல, ஏதோ அது ஓரளவுக்கு ஏதோ. இந்த நலத்திட்டங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்குங்களா? உங்கள் ஆதரவு யாருக்கு இந்த தேர்தலில்? அவருக்கு தான், முக ஸ்டாலின். 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். இதுக்கு முன்னாடி திமுக இருக்கவங்களாம் நல்லது செய்யலைங்களா? செய்கிறாங்க தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த நடுவில் கூட காசு போட்டிருந்தார் அவர் எல்லாருக்குமே. ஆனால் வந்து விஜய்க்கு போடலாம் அப்படின்ற ஒரு இது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கு? விஜய்க்கு தான். இதுக்கு முன்னாடி திமுக பெருசாக நல்லது செய்யலையோ அந்த தொகுதியில்? ஒன்றும் அப்படி செய்யலை. அப்படிங்களா? என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த தொகுதியில் இருக்குண்ணா? நிறைய பிரச்சனை இருக்குது. மெட்ரோ வந்ததுலேருந்து டிராஃபிக் இதாக இருக்குது. பிஸ்னஸ் ரொம்ப பாதிப்பு, ரொம்ப இதாக இருக்குது. இந்த வருஷம் தாவேகா கூட்டு போடலான்னு இருக்கீங்களா? ஆமாம், மாற்றி போடலான்ட்டு. ஓகே. தாவேகா சார்பில் ஆதவர்ஜுனா நிற்கிறாருங்க. அவருக்கு ஆதரவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்குண்ணா? ரெட்டலை தான் போடுவோம். அப்படிங்களா? என்ன மாதிரி மாற்றங்கள் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? இந்த வாட்டி ரெட்டலையா சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து எடப்பாடி கண்டிப்பாக வருவார்.
ரெட்டலை தான் ஓட்டு போடுவோம். இங்கே வெள்ளிவாக்கம் ஃபுல்லாக ரெட்டலை தான் ஓட்டு போடுவோம். அப்படிங்களா? அவங்களுக்கு தான் இங்கே நிறைய ஆதரவு இருக்கா? நல்லா இருக்கா, ஆதரவு இருக்கா இல்லையா? பழைய ஆள் எஸ்ஆர் விஜயகுமார்ன்றவர், அவர் இங்கே எம்பியாக நின்றுந்தார். அவர் தான் நிற்கிறாரு. அவரு தான் ஓட்டு போடுவோம். மற்ற யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம். இந்த புதுசாக தாவேக்கா வந்திருக்கு இல்லைங்களா? ஆதவ அர்ஜுனா தான் இந்த தொகுதியில் நிற்கிறாரு. அவருக்கு என்ன மாதிரி ஆதரவு இருக்கும் இங்கே? நான் அதை பற்றி நான் வர்ணிக்க விரும்பலை. அப்படிங்களா? ஏன்னாக்கா நம்மளுக்கு அவங்களுக்கும் எங்களுக்கு அவங்களுக்கும் ஒன்றுமே இல்லை. எங்களும் அவங்கள திட்டலாம், அவங்கள நாங்கள் திட்ட மாட்டோம். அவ்வளோதான். ஆனந்த் அர்ஜுனா இந்த கார்த்தியா அவங்களாம் ஜெயிக்க முடியாது. இவர் தான் எஸ்ஆர் விஜயகுமார் ஜெயிப்பார். கண்டிப்பாக ஜெயிப்பார். 100% ஜெயிப்பார். ரெட்டலை தான் வரும். தமிழ்நாடு ஃபுல்லாக ரெட்டலை தான் வரும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் உங்களோட ஆதரவு யாருக்கு? விஜய்க்கு தான். இதுக்கு முன்னாடி திமுக என்ன மாதிரி நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க? ஆமாம் ஆமாம். விஜய் வந்து இந்தியா நம்பர் 1, கேரளத்தின் நம்பர் 1. அப்படிங்களா? நீங்கள் கேரளாவா? நான் மலையாளி. ஓ, எல்லாம் மலையாளி. இங்கே ஆனால் நீங்கள் வில்லிவாக்கம் தான்? நான் வில்லிவாக்கம். நான் அவருக்கு தான். ஏன்னா விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமாம் ஐயா. இங்கே தான் உங்களோட ஓட்டு இருக்கா? என் ஓட்டு இங்கே இருக்குது. ஊரில் நான் ஊரில் போய் எங்கள் குடும்பம் எல்லாம் அவருக்கு தான் போடுவோம். ஓ ஆமாம். சரி சரி. இந்த தொகுதியில் வந்து தாவேக்கா சார்பில் ஆதவ அர்ஜுனா நிற்கிறாரு. அவருக்கு எந்த மாதிரி ஆதரவு இருக்கும்? அவர் ரொம்ப நல்லவர். அப்படியா? அவர் விஜய், அதாவது அவருக்காக கிடையாது, விஜய்க்காக வந்துடும். அப்படிங்களா? விஜய் நம்பர் 1, வேற யாரும் கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியோட உங்களோட வாக்கு யாருக்கு? வில்லிவாக்கம் தொகுதினா இப்போது அரசியல்வாதிகள் யாரை பற்றியும் தப்பாக சொல்ல, எல்லாருமே அனுப்பிச்சிட்டாங்க. புது ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், அவ்வளோதான். விஜய் என்ன வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் கட்சிக்காரன் சொல்ல, ரசிகர்னு சொல்ல, ஒரு புது வாய்ப்பு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். அவர் என்ன செய்கிறான்னு பார்க்கலாம். சூரியனா? டிஎம்கே. டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவீங்க? ஸ்டாலின் சார். ஓகே. தேர்ட்டி வந்து 8 தான் வரும். 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்குக்கா? நாங்கள் ஏதோ பிடிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று போடுவோம். அதுதான். ஏதோ இல்லை, உங்கள் வாக்கு யாருக்கு? வாக்கு தான், ஒரே வாக்கு தான். சரிம்மா, தேங்க்ஸ். ஏதோ பிடிச்சா எங்களுக்கு பிடிக்கிறது அவர் தான். சரி சரி சரி. உண்மையா யாருக்கு? யாரோ ஒன்று போ. சூர்யா, சூர்யா போடுவான். நான் வந்து ஏதோ விஜய் போ. சரி. 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கு? அது போடுற அன்னைக்கு தெரியும், சரிங்களா? அது சொல்லக்கூடாது. யாரு நல்லது அது என்னது? இப்போ தாழ்த்தப்பட்ட ஜாதிக்கு மட்டும்தான் லேப்டாப் தராங்களாம். என் புள்ள படிக்கிறான். நான் பூ வியாபாரம் பண்றான். எங்க வந்து 3rd year படிக்குது. அந்த போதை போய் பக்கத்துல நின்று அந்த பையன் கூட நின்று படிக்குது. அவனுக்கு ஒரு லேப்டாப் கொடுத்தாங்க. தாழ்த்தப்பட்ட ஜாதிக்கு தான் கொடுப்பேன்னு அப்ப என்ன அர்த்தம்? அது எல்லா ஜாதிக்கும் கொடுக்குறவங்க எல்லா ஜாதிக்கும் கொடுக்கணும். தாழ்த்தப்பட்ட ஜாதிக்கு மட்டும்தான் கொடுப்பேன், உங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். அந்த குழந்தைக்கு படிக்க இல்லாத பக்கத்துல அக்கத்துல போய் கேட்குது. தாழ்த்தப்பட்ட ஜாதி கொடுத்துக்கிறவங்க கிட்ட போய் கேட்டு கெஞ்சுது. அதெல்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் செய்யணும். நாட்டுக்கு வந்து அதெல்லாம் செய்யணும். எல்லாம் சராசரி பணக்காரன். நாங்களும் ஏழை தானே, எங்களுக்கும் கூட நாங்க பூ வியாபாரம் தானே பண்றோம். சரி சரி. அப்ப அந்த குழந்தைக்கு கூட படிக்கும் போது இந்த குழந்தை தனியா நிக்குது. சரி 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 சரி. அது மாதிரி கொடுங்க. அது மாதிரி கொடுத்தா எல்லாமே நன்மை செய்யறவங்களுக்கு தான் ஓடு. இப்போ ஒரு கஷ்டம் வாங்கி சாப்பிட்றோம் நாங்க, அந்த கஷ்டத்துக்காருக்கு தான் போடணும். இன்னைக்கும் சொல்றோம், நாளைக்கும் சொல்றோம். இன்னைக்கு முதலமைச்சர் எங்களுக்கு செய்யறாருன்னா அவருக்கு நாங்க போட்டுதான் ஆகணும். நான் போட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் கஷ்டத்தை நாங்க சாப்பிட்றோம். ராவும் பகலும் எங்களுக்கு கொடுக்குறாரு, எங்களுக்கு அள்ளி தர்றாரு, கிள்ளி தரல. அதனால அவருக்கு தான் போடுவேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் அவருக்கு தான் போடுவேன். சரியா? யாருக்கு? எங்களுக்கு செய்தவருக்கு. ஓகே. பொதுவா சொல்லி விட்டுணும். அது இவங்களுக்கு தான் குறிச்சு சொல்லக்கூடாது. இல்ல 4 கட்சி இருக்கு இல்லையா? அதனால 4 கட்சியில எந்த கட்சி எங்களுக்கு செய்திச்சோ அந்த கட்சிக்கு தான் நாங்க செய்வோம். சரி சரி. சரியா? சரி சரி. நாங்க போடுவோம் ஓடு. என்னோட சப்போர்ட் வந்து உலகத்தில் நல்லவன் நடிக்கணும், நல்லவன் இருக்கணும். கர்நாடகாவட்டும் தமிழ்நாடாகட்டும் எந்த நாட்டில் வந்தாலும் நல்லவன் வரணும். குத்து கொலை நடக்கக்கூடாது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கணும். முதியோருக்கும் பாதுகாப்பாக இருக்கணும். சாப்பாடு தண்ணியெல்லாம் சில பேர் கஷ்டப்படுவாங்க ரொம்ப, காலக்கைய வயசானவரெல்லாம். அப்படி இப்போ எல்லாம் ஆன்லைன் புக்கிங் பண்ணுறோம். வயசானவரெல்லாம் பண்ண முடியாது. அது கொஞ்சம் குறைஞ்சி அதுபடி இருக்கும். நாட்டில் நல்லாதான் இருக்கணும். விஜயோட ஃபேன் தான் நான். ஆனாலும் நல்லா வரணும். நல்லா வந்தால் ஜெயிச்சா நம்ம நல்லது. வீட்டில் இருக்க எல்லாருமே யாருக்கு ஓட்டு போடுவாங்க? டிவி கேக்கு. உங்களோட சப்போர்ட் யாருக்கு இந்த தேர்தலில்?
விஜய். இந்த தேர்தலில் தாவேகா வேட்பாளராக ஆதவர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியில் இறங்கியிருக்காரு, பிரச்சாரம்லாம் வந்திருக்காரு. உங்கள் தொகுதிக்கு வந்திருக்காரு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷப்படுறோம்மா. ஆட்சி மாறணும், விஜய் சார் வரணும். கண்டிப்பாக. ஆமாம், அதுதான் நினைக்கிறேன். இந்த தொகுதியில் என்னென்ன மாதிரி நல்லதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் செய்வார்னு நம்பிக்கை இருக்குமா அவர் பேர். எனக்கு தனித்தனியாக சொல்லலை, எல்லாமே செய்வார். எல்லார் குறையும் தீர்த்து வைப்பார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. எங்க ஜெயிப்பார் அந்த தொகுதியில்? ஜெயிப்பார், திமுக நிறைய ஜெயிப்பார், ஜெயிப்பார். ஆண்டவர் தான் கண்டிப்பாக அவரை ஜெயிக்க வைப்பார். ஓகே, உங்கள் ஓட்டெல்லாம் விஜய்க்கு தான். ஓகே. இந்த தொகுதிக்கு அவர் வந்தால் என்னென்ன மாதிரி நல்லதெல்லாம் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? சொல்றது தான். நல்லது பண்ணா ஓகேம்மா. எங்களுக்கு யார் வந்தாலும் சரி நல்லது பண்ணணும். ஆனால் இந்த வாட்டி வந்து நாகார்ஜுனாக்கு தான். ஆனால் நான் வந்தது சொன்னபடி செய்யணும், அவ்வளோதான். செஞ்சா அடுத்த ஓட்டு அவருக்கு, அடுத்த கட்சி அவருக்கு. இந்த டிஎம்கே ரொம்ப இங்கே அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க அவங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆமாம், பெரம்பூர் தொகுதி, கொளத்தூர் தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க இந்த வாட்டி. பட் எப்படின்னு தெரியல, வரலாம், விசில் வரலாம் ஒரு எண்ணத்தில். அவர் தான் வரணும். அவர் வந்தால் தான் எங்களை பொம்பளை பிள்ளைங்களாம் வச்சுருக்கோம். அவருக்கு பாதுகாப்பு, படிப்புக்கு எல்லாத்துக்குமே அவர் தான். எங்களுக்கு அதை சொல்லுவாங்க அண்ணன்ற முறையில் அவர் எல்லாமே கூட இருக்கு. கஞ்சா ஒழிப்பு, கஞ்சா வந்து இருக்கக்கூடாது, மெயின் அதுதான். எது நடக்குதோ இல்லை, கஞ்சா ஒழிப்புக்கு கண்டிப்பாக ரத்து பண்ணணும். அதுதான். நிறைய பேர் வீட்டில் கெட்டு போயிடுறாங்க. ஆம்பளை பசங்க எவ்வளவோ கெட்டு போயிட்டாங்க. அதால எல்லா பசங்களும், ஆம்பளை பசங்க படிக்கிற காலேஜ்லேருந்து எல்லாமே கஞ்சா வைக்கிறாங்க. எல்லா பசங்களும் கெட்டு போயிட்டாங்க. அது வந்து சீர்திருத்தம் பண்ணணும் வந்தா எங்களுக்கு. அதுதான் எங்களுக்கு. இது செய்யுங்க, அது செய்யுங்கலாம் இல்லை. நாங்கள் காசு பணம்லாம் எதிர்பார்க்கல, நல்லது செஞ்சால் போதும். ஆம்பளை பசங்களுக்கு நல்லது செய்யணும், பொம்பளை பசங்க நல்லது செஞ்சால் தொகுதியில் ஜெயிப்பார். ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பார். நாங்கள் வர எப்போ நாங்கள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். அவர் தான் ஜெயிக்கணும். ஜெயிச்சா எங்களுக்கு நல்லது செய்வார், ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் தான் மகளிருக்கு சப்போர்ட் பண்ணுற சொல்லியிருக்காரு. அவர் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அவர் கொடுத்துட்டு அவரும் என்ன பண்ணுறா நம்ம பார்க்கலாம். எங்களுக்கும் ஃபுல்லு இது சப்போர்ட் இருக்குது. நாங்கள் அவருக்கு தான் சப்போர்ட். ஓகே. இந்த தொகுதியில் இது ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது, இதை வந்து அவர் சால்வ் பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்ன? பண்ணுவார். எங்களுக்கு எதனா ஒன்றா அவர் முன்னே வந்து நிற்பார். எங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் வரணும், நாங்களே எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக ஜெயிப்பாரா? கண்டிப்பாக ஜெயிப்பார். நாங்கள்லாம் ஜெயிக்க வைப்போம். எங்கள் சின்னம் விசில் சின்னம் தான். தொகுதியோட தாவேகா வேட்பாளர் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எங்க அண்ணன் வரணும்னு ஆசைப்படுறோம். அப்படிங்களா? என்ன மாதிரி நல்லதெல்லாம் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? நாங்கள் நினைக்கிறதெல்லாம் பண்ணுவாரு. ஆதவர் அவ்வளோதான். எங்கள் அண்ணன் அவரு எங்கள் முழு சப்போர்ட் அவரு தான். ஓகேக்கா, கண்டிப்பாக ஜெயிப்பார் அந்த தொகுதியில். ஜெயிப்பாரு. நாங்கள் எல்லாம் ஜெயிக்க வைப்போம், எங்களால் முடியும். நல்லது பண்ணான்னு வந்துக்கிறாரு, கண்டிப்பாக அவர் வந்தால் நடத்தான். ஓகேக்கா, சந்தோஷமா இருக்கீங்களா? ஹாப்பி தான். ஜெயிப்பாரா அவரு? கண்டிப்பாக ஜெயிப்பாரு, ஜெயிக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. இந்த தொகுதிக்கு என்ன மாதிரி நல்லதெல்லாம் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கெல்லாம் பட்டா வாங்கி தரேன்னு இருக்காங்க, ரோடு போட்டு தரேன்னு இருக்காங்க, பசங்களுக்கெல்லாம் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்காங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் ஜெயிப்பார் அந்த தொகுதி. கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பார். வேற யாரும் ஜெயிக்கணும். சரிக்கா. நாங்க சந்தோஷமா ஃபீல் பண்றோம். எங்க அண்ணன் தான் ஜெயிக்கணும். இது வரைக்கும் ஜெயிச்சவங்க அதை பண்றோம் இதை பண்றோம், நாங்க யாரும் எதுவும் பண்ணல. எங்க அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எங்க அண்ணன் ஜெயிக்கணும், ஜெயிப்பாரு, எங்க நம்பிக்கை. உங்க வீட்டுல இருக்க எல்லா சப்போர்ட்டும் அவங்களுக்கு தானா? எங்களை எல்லா ஓட்டுமே விஜய் அண்ணனுக்கு தான். எங்க அண்ணன் வருவாரு, அண்ணனை நாங்க ஜெயிக்க வைப்போம். விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, மறக்காம போடுங்க. எல்லாரும் ஆதவர்ஜுனை ஆதரிங்க.